இரவும் பகலும் நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது மறுரூபம் அடைகிறது, புதிதாகிறது. இதன் மூலமாய் நம் எல்லாவற்றிலும் வாழ முடியும். பிரியமானவன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உண்மையானதாய் இது மாற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி போய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேதத்தை திறந்து இதை இரவும் பகலும் தியானித்து இதை கீழ்ப்படிந்து இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்போ 3வது வசனம், எஸ்பெஷலி இந்த 3rd verse பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்.